அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் முக்கியமாக கருதப்படுகின்ற பாடமாக தமிழ் பாடம் உள்ளது. எனவே 10ஆம் வகுப்பில் இருந்து ஒவ்வொரு தலைப்பு வாரியாக நடத்த உள்ளோம். இயல் 1ல் இருந்து, அதாவது அமுத ஊற்று அப்படின்ற இயல் 1ல் இருந்து முதல் பாடப்பகுதியாக கவிதை பேழை, அதாவது செய்யுள் பகுதின்னு சொல்கிறோம். கவிதை பேழையை அன்னை மொழியே அப்படின்ற பாடல். மொழி அப்படின்னாவே நமக்கு தெரியும், தமிழ் மொழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்னை மொழின்றதும் நமது தாய்மொழி அப்படின்ற அர்த்தம். இந்த பாடலை பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய பாடலை தற்போது காணலாம். நல்லா கவனிங்க. லைன் பை லைன் நம்ம படிக்கணும். அதுக்கான பொருள் அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம கவனமாக படித்தாதான் போட்டித் தேர்வில் நம்ம வெற்றி அடைய முடியும். நுழையும் முன் அன்னை மொழியை பற்றி சொல்கிற கருத்துக்கள் கவனிங்க. தமிழ் தாய் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் மையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்று இக்கருத்தை அறிந்தவாறே பாடலுக்கு செல்வோம். அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற தலைப்பில் 8 வரிகள் கொடுக்கப்படுகின்றன. அந்த 8 வரியுமே நம்ம பாடத்திற்கு 10ஆம் வகுப்பிற்காக மனப்பாட செயலாக கருதப்படுகிறது. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. அதாவது அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா அழகு நிறைந்த செந்தமிழா நம்மளுடைய அன்னை மொழி. முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே அப்படின்னா, முன்னைக்கும் முன்னைனா பழமைக்கும் பழமை, பழங்காலத்துது அப்படின்ற அர்த்தம். முகிழ்த்த நறுங்கனியே அப்படின்னா கனியோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. நறுங்கனியேனா நறுமையாகிய கனியே அப்படின்னு பண்பு தொகையை குறிக்கும். அது செந்தமிழே அப்படி என்ன அப்படின்னா செம்மையாகிய தமிழே அப்படின்னு இந்த 2 வார்த்தையுமே நமக்கு வந்து பண்பு தொகையை குறிக்க வார்த்தைகள். அடுத்து 3வது லைன் பாருங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. கன்னிக்குமரின்னா நமக்கு தெரியும், கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அங்கே அரசு, அதாவது கன்னியாகுமரியில் நிலைத்து அரசாண்டவர் மண்ணுலக பேரரசாக இருந்த பாண்டிய மன்னனுடைய அரசை சொல்கிறாங்க. அடுத்த வரி, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே. அந்த பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளால் மேன்மையான பெருமைக்குரியவளே அப்படின்ற அர்த்தம் இதுக்கு வருது. இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. அதாவது இனிய, இன்னரும் பாப்பத்தே என் தொகைனா இனிய, பாப்பத் 10 பாட்டே, என் 8 தொகையே, நல்ல 14 கீழ்கணக்கே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுக்கு. அதாவது 10 பாட்டே, 8 தொகையே, 50 காப்பியங்களில் வரக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலையே அப்படின்ற இதுக்கு பொருள் வருது. அடுத்தது முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவுமே. இந்த மாதிரி சங்ககால நூல்கள் எல்லாம் திருக்குறள், 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு நூல்கள், மணிமேகலை, சிலப்பதிகாரம் இதெல்லாம் தமிழுக்கு பெருமை சேர்க்கின்றன அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அடுத்ததாக செப்பரிய நின்பெருமை அப்படின்ற தலைப்பில் 8 வரிகள் கொடுக்கப்படுகின்றன. செப்பரிய நின்பெருமை அப்படின்னா சொல்லுவதற்கரிய பெருமை வாய்ந்த நம்ம மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்ப்போம். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. அதாவது செழுமைமிக்க தமிழே நமக்கு உயிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என் தமிழ் நா அப்படின்னா நம் தமிழ் நாக்கு அப்படின்னு அர்த்தம். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் பிரித்து எழுதுறதுக்கு வரும் இது. எம் கூட்டல் பிரித்து எழுதுக அப்படின்ற கேட்குற கேள்வியாகவும் இது வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் அப்படின்னு சொல்லலாம். முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழறியும். இல்லை கவனிங்க, இந்த இடத்துல வேறார் அப்படின்னா வேற்று நாட்டவர்கள் கூட நம்ம தமிழை புகழ்ந்து உரைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேத்தகு உண்ட நீண்ட நிலைத்த தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உந்தி உணர் வெளுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் உலக தனித்தமிழே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதாவது செந்தாமரை மேல் எப்படி வண்டு மிச்சிட்டு வருதோ அதுபோல் நம்மளுடைய தமிழ் இந்த செந்தாமரைன்ற வார்த்தையும் பிரிக்கலாம். செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு பிரிக்கலாம். இதுவும் பண்பு தொகையை குறிக்கும். அதுக்கு என்னது, அதாவது வண்டானது செந்தாமரை தேனி குடித்து சிறகு அசைத்து பாடுமா. அந்த செந்தாமரை மேலே வண்டு மொய்க்கும் போது சிறகு அசைத்து பாடுமா. அது போன்ற நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் அப்படின்னா கனல் மூண்டு உன் பெருமையை ஏற்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நல்லா கவனிங்க. இந்த பாடலுடைய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். செந்தமிழே அப்படின்னா செம்மையாகிய தமிழே பண்பு தொகை, நறுங்கனியேன்னா நறுமையாகிய கனியே பண்பு தொகை குறிக்கும். இன்னும் நல்லா கவனிங்க. இந்த மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே அப்படின்னு சொல்லியிருக்கே 50 காப்பியங்களில் இடம்பெற்ற நூல்கள் எதுனா மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இருக்கு. இதே 50 காப்பியங்களில் இடம்பெறாத நூல்கள் எதுன்னு கேட்டாலும் சொல்ல தெரியும் நமக்கு. அதே போல ஏதாவது 2 லைனை கொடுத்துட்டு இந்த லைனை பாடியவர் யார் அப்படின்ற கேள்விகளும் கேட்கப்படும். அதனால நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனாக படிச்சுக்கணும். பாடலின் பொருள் பார்த்தோம் அப்படின்னா, அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, மன்னனின் மகளே, திருக்குறளால் மேன்மையான பெருமைக்குரியவளே, இனிய 10 பாட்டே, 8 தொகையே, 14 கீழ்கணக்கே, இதெல்லாம் சங்ககால நூல்கள்லாம் இதுக்கு பெருமையை சேர்த்ததாக தமிழை பாடியிருக்கார் இவர். அடுத்ததாக பார்த்தோம்னா, பொங்கி எழும் நினைவுகளால் தலைவணங்கி வாழ்த்துகின்றோம்.
அடுத்து செழுமைமிக்க தமிழே எமக்குயிரே சொல்லுதற்குரிய நின் பெருமைதனை என் தமிழ் நாக்கு எப்படிதான் விரித்துரைக்குமோ பழம்பெருமையும் தமக்கென தனிசிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் உண்மையிலே பற்றுணர்வும் எழுப்புகின்றன அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. என் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசித்து பாடும் அது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூண்டு உன் பெருமையை எங்கும் முழகுகின்றோம் அப்படின்னு சொல்லி சிறப்பான வரிகளால் பாடியுள்ளார் பாவலர் பெருஞ்சித்திரனார். அவருடைய நூல் குறிப்பை தற்போது பார்க்கலாம். கனிச்சாறு அப்படின்ற தொகுப்பிலிருந்து இங்கே நமக்கு பாடமாக வந்திருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து முத்தொற்றம் என்ற 2 பகுதியிலிருந்து இங்கே பாடமாக வந்திருக்கு. அடுத்தது பாவலர் பெருஞ்சித்திரனார் பார்த்தோம்னா தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்ற இதழ்கள் வழியாக தான் தமிழ் உணர்வை வந்து உலகெங்கும் பரப்பியிருக்காராம் அவர். அதே போல் பாவலர் பெருஞ்சித்திரனாரின் துரை ராசமாணிக்கம் அவருடைய இயற்பெயர், இதுவும் கேள்வியாக கேட்கலாம். பாவலர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா துரை ராசமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பாவலருன்னு கேட்கலாம். அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எழுதிய நூல்கள் இருக்குது. உலகியல் 100, பாவியக்கூத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் ஆகிய நூல்கள் இவர் எழுதிய படைப்புகள். அடுத்தது திருக்குறளுக்கு மெய்ப்பொருளரையும் இவர் எழுதியிருக்காரு. இந்த மெய்ப்பொருள் கருவூலமாய் அமைந்து இவரது நூல்கள் அத்தனையுமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? இவருடைய நூற்குறிப்பில் லைன் பை லைன் நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்பவை கற்றப்பின் இந்த பாக்ஸில் இருக்க அனைத்துமே முக்கியமாக கருதப்படுகிறது. நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10 ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தார் எத்தும் கலியோடு அகம்பரம் என்று இத்திருத்த 8 தொகை அப்படின்னு செயல் வடிவிலே 8 தொகையை வந்து பாடியிருக்காங்க. இந்த 8 தொகை நூல்களுடைய ஆசிரியர்கள் பேரெல்லாம் நம்ம மேலும் தெரிஞ்சுக்க வேண்டும். அடுத்தது சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வரியை அழகான வரியை பாடியிருக்கிறது யார் அப்படின்னா சச்சிதானந்தன். சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா சச்சிதானந்தன். இதுவும் கேள்வியாக கேட்கப்படலாம். எனவே அனைத்து வரிகளிலும் கேள்விகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. எனவே மாணவர்களாகிய நீங்கள் லைன் பை லைன் படித்து போட்டியில் வெற்றி பெற